மதுரை அவனியாபுரத்தில் தற்பொழுது ஜல்லிக்கட்டு நடத்த கோரி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த போராட்ட களத்தில் தற்பொழுது இயக்குனர் அமீர், இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, நடிகர் ஆர்யா போன்றோர் அந்த போராட்டத்தில் தாங்களும் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். போராட்டம் தற்பொழுது வலுப்பெற்று வருகிறது. காலையில் ஒரு 40 இளைஞர்களோடு ஆரம்பித்த இந்த போராட்டமானது தற்பொழுது ஆயிரக்கணக்கான இளைஞர்களை அந்த இடத்தில் குவிய செய்திருக்கிறது. மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும், ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தியே தீர வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாங்களாகவே இந்த இடத்தில் தற்பொழுது ஜல்லிக்கட்டை நடத்தியே தீருவோம் என்கிற எண்ணத்தில் அங்கே மக்கள் குவிந்து வருகிறார்கள். இது தொடர்பாக அங்கே இருக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் காதரிடம் கேட்கலாம். காதர், தற்பொழுது அங்கே சந்தனத்தேவன் படத்தின் படக்குழு அங்கே வந்திருந்தது. அவர்கள் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார்களா? அவர்கள் அங்க அந்த இளைஞர்கள் கிட்ட பேசினாங்களா? அவங்க என்ன சொன்னாங்க? காதர், திரைப்படத்துறையை சேர்ந்த பலரும் இந்த போராட்டத்திற்காக வந்திருந்தனர். ஏனென்றால் இயக்குனர் கௌதமன் இந்த போராட்டத்தில் அவர் தலைமையில் தான் நடைபெறுவதாக கூட சொல்லலாம். ஏனென்றால் அவருக்கு இங்கு அவ்வளவு ஒரு இளைஞர் பட்டாளம் ஆதரவு தெரிவித்த நிலையில் அவரும் இந்த ஜல்லிக்கட்டுக்கு முழுமையான ஆதரவு தெரிவித்தார். இந்த நிலையில்தான் அந்த பல்வேறு திரைப்படத்துறையை சேர்ந்த பலரும் நடிகர் மற்றும் இயக்குநர்கள் வந்திருந்தனர். இந்த நிலையில் நடிகர் ஆர்யாவுக்கு மட்டும் இந்த பகுதியில் கடுமையான எதிர்ப்பு பதிவு செய்தனர் சில இளைஞர்கள். இதைத் தொடர்ந்து அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவானது. மேலும் போலீசார் இங்கு ஒரு கடுமையான தற்பொழுது இங்கே தடியடி நடைபெறக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். போலீசார் இந்த பகுதியில் உள்ளவர்களை சரமாரியாக தாக்கிக் கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஏனென்றால் இது நீண்ட நேர போராட்டம், சிறிது நேர போராட்டம் அல்ல. 5 நிமிடம் 10 நிமிடம் நடந்தால் பரவாயில்லை. இங்கே கௌதமனை அடிக்க அங்க பாருங்க, கௌதமனை அடிக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்க்க முடியும். அவரை லத்தியால் அங்கே இருவர் தடுத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரு தடியடி இங்கே கடுமையாக நடந்துவிட்டது. இருப்பினும் கூட ஒரு இளைஞர் ஒருவர் தற்பொழுது உட்கார்ந்து தன்னிச்சையாக போராடும் காட்சியை நாம் காண முடியும். ஏனென்றால் இது சிறிது நேர போராட்டம் அல்ல, நீண்ட நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போராட்டம். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேல் நடைபெற்றுக் கொண்டிருந்த காரணத்தினால் போலீசார் பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தினர். இருப்பினும் அந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை. இதேபோல் தொடர்ந்து திரைப்படத்தை சேர்ந்த பலரும் வந்து கொண்டிருந்ததால் அங்கு ஒரு கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஒரு வாலிபரை இங்கே போலீசார் வலுக்கட்டாயமாக பிடித்து தூக்கி வேனில் ஏற்ற கைது செய்ய முயற்சிக்கும் காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் அவர் மரம் மறுப்பதால் அவரை காலியில் போட்டு மிதிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக கேட்க முடியும். அவரை வலுக்கட்டாயமாக தூக்குகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்ட போலீசார் ஒரே ஒரு வாலிபரை கைது செய்யும் முனைப்பிலை தீவிரம் காட்டி வருகின்றனர். போலீசாரின் தடியடியின் காரணமாக அங்குள்ள இளைஞர்கள் அங்கும் இங்குமாக சிதறி தெரிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக காண முடிந்தது. முதல் முறையாக இங்கு தடியடி நடத்தப்பட்டது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தடியடியை நடைபெற்றாலும் கூட ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது. இருப்பினும் கூட சில இளைஞர்கள் வந்து காவல்துறையிடம் கடுமையான தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தடியடி நடத்த யார் அனுமதி கொடுத்தார்கள்? எப்படி தடியடி நடத்த முடியும்? அறவழி போராட்டம் தானே, யாரும் எந்த பிரச்சனையும் செய்யவில்லையே. வாகனங்கள் வந்து செல்லாத இடத்தில் நாங்கள் அமர்ந்து அமைதியான முறையில் தானே கண்டனத்தை பதிவு செய்தோம். தற்பொழுது காவல்துறையினுடைய வாகனத்தை முற்றுகையிட்டு அந்த வாகனத்தினுடைய முன்பகுதியில் படைத்து போராட்டக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. இளைஞர்களுடைய போராட்டம் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, வலுப்பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு உறுதியான ஒரு கடுமையான போராட்டத்தை நாம் காண முடிகிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு போர்க்களமாகத்தான் காட்சியளிக்கிறது கோவிலுடைய வளாக பகுதி. இங்கே பாருங்க, நாம் தற்போது காணலாம். அந்த ஒவ்வொருவராக காவல்துறையினர் கைது செய்து அந்த வேனில் ஏற்றக்கூடிய நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கைது நடவடிக்கை ஒருபுறம் இருந்தாலும் கூட மற்றொரு புறம் இளைஞர் பட்டாளம், வாலிப பட்டாளம் பொதுமக்களின் ஆக்ரோஷமாக வந்து கொண்டிருக்கின்றனர். காவல்துறைக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். அங்கே நாம் பார்க்கலாம் உள்ளே புகுந்து அடிக்கக்கூடிய தடியடி நடத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். மீண்டும் 2வது முறையாக தடியடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடியடி நடந்தாலும் கூட நின்று கொண்டுதான் இருக்கின்றனர் இளைஞர்கள், ஓடவில்லை. சிலர் மட்டுமே ஓடக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்க்கிறோம். தொடர்ந்து 2வது முறையாக நடைபெறக்கூடிய இந்த தடியடியால் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பல்வேறு போராட்டங்கள் மதுரை மாவட்டத்தில் நடைபெற்றாலும் கூட இதுபோன்ற ஒரு மோசமான தடியடி நடைபெற்றது இந்த பகுதியில் தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் இந்த தடியடிக்கு கிராம மக்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கின்றனர், கடுமையான கோபத்தையும் வெளிப்படுத்தியிருக்கின்றனர்.